السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, மிக முக்கியமான மார்க்கத்துடைய ஒரு தீர்ப்பு சம்பந்தமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஆடியோவை பதிவு செய்கிறேன். அதாவது, எரிக்கப்படுகின்ற ஜனாசாக்கள் தொழுவிக்கப்படுவது சம்பந்தமாகவும் அந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுவது சம்பந்தமாகவும் மார்க்கத்துடைய ஃபுகஹாக்கள், இமாம்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு ஜனாசா தொழுவிக்கப்படுவது என்பது ஃபர்து கிஃபாயா, மார்க்கத்துடைய அடிப்படையில் அது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். முஸ்லீம்களிலே ஒரு கூட்டம் அல்லது ஒரு சிலர் அந்த ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தும் பொழுது அடுத்தவர்களுடைய கடமை அதிலிருந்து நீங்குகிறது. குற்றவாளிகளாக அவர்கள் கணிக்கப்பட மாட்டார்கள் என்ற அந்த ஃபர்து கிஃபாயாவுடைய சட்டத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு ஜனாசா எரிக்கப்படுகிறது. எரிக்கப்பட்ட ஜனாசாவை குளிப்பாட்டுவதா இல்லையா, இரண்டாவது அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதா இல்லையா என்று வரும் பொழுது இதனை ஃபுகஹாக்கள் இரண்டு விதத்தில் பேசியிருக்கிறார்கள். எரிக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு மையித் எரிக்கப்படுவது அல்லது ஒரு மனிதர் உயிரோடு எரிக்கப்பட்டு அவர் மரணிப்பது, இப்படியான நேரத்தில் அவருடைய உடம்பு அது கருகி பொடியாக உடம்பாக இருக்கும் பொழுது அதனை எப்படி குளிப்பாட்டுவது, அந்த ஜனாசாவை எப்படி தொழுவிப்பது என்று வரும் பொழுது இது இரண்டு வகையில் ஆராயப்பட்டிருக்கிறது. ஒன்று, பொடியாக இருக்கும் ஒரு நிலைமையும், அது முழுமையாக எரிக்கப்பட்டு மனித அடையாளம் தெரிய முடியாத சாம்பலாக அது ஆகினால் அதற்குண்டான சட்டம் என்ற இரண்டு அடிப்படையில் அந்த சட்டங்கள் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதர் எரிக்கப்படுகிறார், அதனால் அவருடைய உயிர் போய்விடுகிறது. அவருடைய உடம்பு, அந்த எரிக்கப்பட்ட உடம்பு கரிக்கட்டையாக மாறியதற்கு பின்னால் அதனை முடியுமான அளவு, அது காய்ந்த அழுகாத முறையில் அதனை முடியுமான அளவுக்கு குளிப்பாட்ட வேண்டும். அதனை குளிப்பாட்டுவதன் மூலமாக, உடம்பை கழுவுவதன் மூலமாக ஏதாவது வேறு பிரச்சினைகள் வருமென்றிருந்தால் அப்பொழுது அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட தேவையில்லை என்ற கருத்தையும், முடியுமானவாறு அந்த ஜனாசாவை கஃன் செய்வதும், அந்த உடம்பில் எஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் அஜிசாக்கள் அது முழுமையாக எரியவில்லை, அதனுடைய உடம்பில் பகுதிகள் இருக்கிறது என்றால் அந்த பகுதிகளை கட்டாயம் தொழுவிக்க வேண்டும் என்ற ஃபத்துவாவை லஜ்னா தாயிமா, அதாவது சவுதியுடைய ஃபத்துவா தெளிவாக கொடுத்திருக்கிறது. அத்துடன் அந்த ஃபத்துவாவிலே எழுதப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு விடயம்தான், அந்த ஜனாசாவுடைய உடம்பு அது முழுமையாக சாம்பலாக்கப்பட்டிருந்தால், முழுமையாக அது பத்தி இருந்தால் அதிலே எஞ்சிருக்கக்கூடிய சாம்பல் தொழுவிக்கப்படும், என்ற கருத்தையும் அந்த ஃபத்துவாவில் எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டுடைய
தீர்ப்பும், உலமாக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பும் அதுவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாம்பல் அடக்கப்படுவதா, அதனை தஃபுன் செய்வதா, அதற்கு தொழுவிப்பது கூடுமா என்று வரும் பொழுது, அதாவது சாம்பலாக்கப்பட்ட அந்த உடம்புக்குண்டான தனியான சட்டத்தை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அதிலே பொதுவாக மாலிக் மதுஹபை சேர்ந்த ஃபகீஹுல் உந்துலுஸ் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது, இப்னு ஹுபைப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இமாம். இதே போன்று ஹனாபிலாக்கள், ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள், ஷாஃபி மதுஹபின் முத்தஅஹிரீன்கள், ஷாஃபி மதுஹபின் சில உலமாக்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஜனாசா குளிப்பாட்டுவதற்கும் தயம்மம் செய்வதற்கும் தங்கடமாக இருக்கிறதோ, அப்படி தங்கடமாக இருந்தாலும், குளிப்பாட்டவில்லை என்றாலும், தயம்மும் செய்யவில்லை என்றாலும் அந்த ஜனாசா தொழுவிக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டால்தான் அது தொழுவிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால், அல்லது அந்த ஜனாசாவின் மீது தயம்மும் செய்து அது தொழுவிக்கப்பட வேண்டும் என்றிருந்தால், தொழுவிக்கவும் முடியாது, அதாவது குளிப்பாட்டவும் முடியாது, தயம்மும் செய்யவும் முடியாது. அப்படியான ஜனாசா குளிப்பாட்டவில்லையே என்பதனால் அதனை தொழுவிக்காமல் விட முடியாது, தொழுவிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காயிதா, ஒரு உசூலையும் சொல்கிறார்கள். ஒரு காயிதா இருக்கிறது, அல் மைசூர் லா யஸ்குது பில் மஅசூர். அப்படி என்றால் அதனுடைய அந்த காயிதாவுடைய பொருள், ஒரு விடயத்தை பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாத பொழுது, அதனை பூர்த்தியான முறையில் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் நிலைமையில் அதனை முடியுமான அளவுக்கு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, முடியுமானவைகளை செய்ய வேண்டும் என்ற இந்த காயிதாவுக்கு இணங்க மேலே சொல்லப்பட்ட இமாம்கள் சொல்கிறார்கள், தயமம் செய்யவும் முடியாது, குளிப்பாட்டவும் முடியாது, எனவே முடியுமான ஒன்று அதனை தொழுவிக்க முடியும் என்றிருந்தால் அந்த முடியுமான ஒன்றை செய்ய வேண்டும் என்ற இந்த கருத்தை சொல்லிவிட்டு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸையும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், வைதா உமிர்துக்கும் பி அம்ரின், உங்களுக்கு ஒரு விடயம் ஏவப்பட்டிருக்கிறது, ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், அதிலே முடியுமானதை நீங்கள் செய்யுங்கள் என்ற வார்த்தை இருப்பதனால் நாங்கள் அந்த சாம்பலை தொழுவிக்க வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு காரணம் சொல்கிறார்கள், வலி அன்னல் மக்சூத் மின் ஹாதிஹி ஸலாஹ், இந்த தொழுகையுடைய நோக்கம் அந்த மையத்திற்காக வேண்டி அத்துஆ வஷ்ஷஃபாஅ லில் மையித், மையத்திற்காக ஷஃபாஅத்திற்காக துஆ செய்வதுதான் அந்த தொழுகையுடைய நோக்கம் என்பதனால் அந்த சாம்பலுக்கு தொழுவிக்க வேண்டும் என்ற கருத்தை மேலே சொன்ன இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சவுதியுடைய அந்த ஃபத்வாவிலே அவர்கள் கொடுத்த 2006 ஹிஜ்ர் 1426 துல் ஹிஜ்ஜா யோமுல் ஹஜ், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த அந்த ஃபத்வாவில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் எரிக்கப்பட்டு அந்த சாம்பல், எஞ்சிருக்கக்கூடிய சாம்பலுடைய பகுதிகளை ஃபயஜிபு தஃப்னுஹு, அடக்கம் செய்வது வாஜிப், கட்டாயம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். காரணம், ஒரு முஸ்லிமுடைய சாம்பல் என்பது, ஒரு முஸ்லிமுடைய உடம்பு என்பது, அல்லது எரிக்கப்பட்ட அந்த சாம்பல் என்பது முஹ்தரம், அது கண்ணியமானது. அதனை கௌரவப்படுத்துவதும் அதனை பாதுகாப்பதும் அடக்குவதன் மூலமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது மட்டுமல்ல, வல் அவுலா ஐயக்கூன தஃப்னு ஃபி மக்பரத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய மக்பராவில் அந்த சாம்பல் அடக்கப்பட வேண்டும் என்ற ஃபத்துவாவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம். இதுதான் ஃபுகஹாக்கள் ஒரு எரிக்கப்பட்ட உடம்பு
அல்லது அந்த உடம்புடைய சாம்பல் சம்பந்தமாக தொழுவிப்பதற்கும் அடக்கம் செய்வதற்கும் அவர்கள் சொன்ன தீர்ப்புகளாக இருக்கும். அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.